ஸ்னேகா, கோர்ட்ல ஜட்ஜ் சிந்துவை நீங்க மலையில இருந்து தள்ளி விட்டீங்களான்னு கேட்பாங்க. நீங்க நான் தள்ளி விடலன்னு மட்டும் சொல்லுங்க, மத்தத நான் பாத்து. ஸ்னேகா தள்ளி விட்டத பார்த்து ஐவிட்னஸ் அவங்க வச்சிருக்காங்க. அத நாம கிராஸ் பண்ணி உடைக்கலாம் சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஸ்னேகா, நீங்க சிந்துவை மலையில இருந்து தள்ளி விடலன்னு மட்டும் சொல்லுங்க, மத்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். கேஸ் நம்பர் 288 ஸ்னேகாவை வர சொல்லுங்க. ஸ்னேகா 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 சிந்துவை நீங்க மலையில இருந்து தள்ளி விட்டதை ஒத்துக்கிறீங்களா? நான் தள்ளி விடல சார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஸ்னேகா சிந்துவ மலையில இருந்து தள்ளி விட்டதுக்கான ஐ விட்னஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல, சிந்துவ ஸ்னேகா தள்ளி விட்டுட்டு அந்த பழி சிவா மேல போடுறதுக்காக சேதுன்னு ஒருத்தருக்கு 1 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்திருக்காங்க. சேது கிட்ட கொடுத்த அந்த 1 லட்சம் ரூபாய் பணத்தை டிஎஸ்பி சஞ்சய் பறிமுதல் பண்ணிருக்காரு. அந்த அமௌண்ட ஆனரபிள் நீதிபதி வசம் ஒப்படைக்கிறார். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த பணத்தை ஸ்னேகா சேது கிட்ட கொடுக்கல. ஸ்னேகா மேல வீண் பழி போடுறதுக்காகவே எதிர் தரப்பு செட்டப் பண்ணிருக்காங்க. ஸ்னேகாவுக்கு சேதுவ முன்ன பின்ன தெரியாது. அவரை ஸ்னேகா பார்த்ததே கிடையாது. ஸ்னேகா, நீங்க இந்த 1 லட்சம் ரூபாயை சேதுவுக்கு கொடுக்கலையா? இல்ல சார், நான் கொடுக்கல. போய் சொல்றாங்க. ஆமா சார். நீங்க இதுக்கு முன்னாடி சேதுவை பார்த்ததே இல்லையா? எஸ் யுவர் ஆனர், நான் பார்த்தது இல்ல. ஸ்னேகா சொல்றது அப்பட்டமான பொய் யுவர் ஆனர். ஸ்னேகா சேதுவை பார்த்திருக்காங்க. அவர்கிட்ட 1 லட்சம் ரூபாய் பணமும் கொடுத்திருக்காங்க. அதுக்கான சிசிடிவி ஆதாரம் இதோ என்கிட்ட இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க டிவில கனெக்ட் பண்ணுங்க.